மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகள் இது மெயினா பெயின் அப்படின்னு நம்ம கொண்டு வரும்போது மேஜரா நிறைய பேர் சொல்ற விஷயம் கழுத்து தோள்பட்டை வலி தான். இந்த கழுத்து வலி அப்படின்னு சொல்றது என்னன்னா, நம்மளுடைய ஸ்கல் போன் அங்க எண்ட்ல இருந்து பின்னாடி அந்த எண்ட்ல இருந்து அப்படியே நமக்கு செர்விக்கல்ல தோள்பட்டை எலும்பு ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல நமக்கு அதிகமான வலியை தரக்கூடியது. ஸோ எலும்பு ஜாயிண்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல ரொம்ப பெயின் நமக்கு கொடுக்கும். எதனால நமக்கு இந்த செர்விக்கல் பெயின் செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த பெயின் அப்படியே நமக்கு ரெண்டு சைடு ஷோல்டர்லயும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ தோள்பட்டை வலி ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த தோள்பட்டை வலி இருந்ததுன்னா அது நம்மளால எந்த பொசிஷன்ல உட்கார்றது, எந்த பொசிஷன்ல நம்ம படுத்து இருக்கிறோம், இந்த மாதிரி நம்மளால தெரியவே தெரியாது. எந்த மாதிரி படுத்திருக்கிறோம், எப்படி படுக்கிறோன்றதே தெரியாத மாதிரி இருக்கும். அப்போ இந்த தோள்பட்டை வலி கொஞ்ச நாள் இப்ப கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்கும் பட்சத்துல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஷோல்டர் ஜாயிண்ட்ல நமக்கு பெயின் வர ஆரம்பிக்கும். ஷோல்டர் ஜாயிண்ட்ல என்ன மாதிரி பெயின் அப்படின்னு பார்த்தோம்னா கையை தூக்கவே முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீஸ் ஆன மாதிரி கையை ஒரு லெவலுக்கு மேல தூக்க முடியலங்க, செம்ம வலி வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கும் போதே கண்ணில் தண்ணீர் அழக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்ல அதிகமான பெயின் இருக்கும். ஷோல்டர் கிரிடில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நமக்கு ரொம்ப பெயின் இருக்கும். அந்த மூவ்மெண்ட் நமக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஸ்டிஃப் ஆன மாதிரி இருக்கும். இந்த கழுத்து தோள்பட்டை வலி இது இல்லை அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப குறைவு இந்த காலகட்டத்துல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப தூரம் டிரைவ் பண்றவங்க ஒரு கேட்டகரியில நம்ம சொல்லலாம். ஸோ ரொம்ப தூரம் டிரைவ் பண்றவங்களா இருக்கட்டும், கழுத்து எலும்பு தேய்மானமாகி அந்த இடத்துல வலி வரக்கூடிய கண்டிஷன்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், அங்க நர்வ் கம்ப்ரெஷன் அதாவது நரம்பு அழுத்தப்பட்டு அந்த நரம்பு அழுத்தம் ஏற்படும் பொழுது எங்கெல்லாம் அந்த நரம்பு நமக்கு சப்ளை பண்ணுதோ, தோள்பட்டையோ கை விரல்கள் இந்த இடத்துல எல்லாமே நமக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கழுத்து சம்பந்தப்பட்ட வலிகள் வராமல் இருப்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஏற்கனவே நம்ம நிறைய பதிவுகள்ல பார்த்திருக்கோம். இந்த எலும்புகளை வலிமையாக்குவதற்கு என்ன பண்ணலாம்? முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம இந்த எலும்புகள் வலிமையாக்குறதுக்கு உணவு முறை, மருந்து முறைகள், இதை தாண்டி சில பயிற்சி முறைகள் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பயிற்சிகளை நம்ம செய்யக்கூடிய தவறு என்னன்னா, ஒரு ஆர்வத்துல ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப அதிக நேரம் செஞ்சிருவோம். ஸோ நம்ம ஒரு பயிற்சியை ஸ்டார்ட் பண்றோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிடம் ஒரு நாள், அப்புறம் 15 நிமிடங்கள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour, ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள் கழுத்து தோள்பட்டை பயிற்சிகளை செய்யும் போதே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும். இதுல இன்னும் ஒரு விஷயம், நிறைய பேருக்கு யங் அடல்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், கழுத்து எலும்பு அது thoracic vertebra அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகு தண்டுவட எலும்புகள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல கூன் வளையிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். இது பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கே நம்ம நிறைய பார்த்திருப்போம். கழுத்து எலும்புகள் ஒரு முண்டு மாதிரி பின்னாடி தெரியும். கழுத்து அது பார்த்தோம்னா நாளடைவில் அந்த ஹம்ப் அந்த கூன் பெருசாகிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கும். அந்த வெற்றிபுரா அந்த முதுகு தண்டுவடத்தோட கர்வேச்சரே மாறின மாதிரி, அமைப்பே மாறின மாதிரி, அப்படி 2 ஷோல்டர் பிளேடு இருக்கு இல்லைங்களா, நம்ம ஸ்கேப்புலா அப்படின்னு சொல்லக்கூடிய போன் ட்ரையாங்கிள் ஷேப்ல முதுகு பகுதியில இருக்கும். நீங்க கையை மேல தூக்கி பாத்தீங்கன்னா கூட தனியா நம்ம தெரியும். குழந்தைகளுக்கு எல்லாம் நல்லாவே பார்த்திருப்போம். முதுகு பகுதியில இந்த போன் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்ம பார்த்திருப்போம். விங்ஸ் மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இந்த போனும் பாத்தீங்கன்னா அப்படியே முன்னோக்கி குனிஞ்சு 2 ஷோல்டரும் முன்னோக்கி வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெயின் அதிகமா இருக்கும். நம்மளோட போஸ்டரே மாறிச்சுன்னா இளம் வயதிலே கூன் விழுந்த மாதிரி ஒரு நிலைமையும், எங்கேயும் உட்காரும் போது நிமிர்ந்து உட்கார முடியாத மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். அப்போ போஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகள் எப்படின்னா ரிவர்ஸ்ல பண்ற மாதிரி இருக்கும். ஸோ முன்னோக்கி குனிறோமா, அப்போ தினமுமே அந்த பயிற்சிகள் கைகளை நல்லா எலாபரேட் பண்ணி பின்னோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கைகளை தளர்ந்து செய்யற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். இதுல முக்கியமாக புஜங்காசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆசன வகைகள்ல புஜங்காசனம் மறக்காம செய்யணும். அடுத்ததாக கோமுகாசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில ஸ்டிச்சஸ் நம்ம பண்ணும்போது
நல்ல ஸ்டிச்சஸ் பண்ணும்போது முதுகு பகுதியில் அந்த கூன் இருக்கக்கூடிய இடங்கள்ல நமக்கு வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து ஒரு 5-6 நாட்கள் இது எல்லாமே பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகளை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எலும்புகள்ல இருக்கக்கூடிய வலிகள் குறைய ஆரம்பிக்கும். இதே சமயம் உணவு முறைகள் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், மெக்னீசியம், ஜிங்க் இது இருக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப முக்கியம். அப்போ இது எதை சார்ந்து நம்ம உணவுகள் இருக்குன்னா, ஹோல் கிரெயின்ஸ், முழு தானியங்களை நம்ம பயன்படுத்தணும். முழு தானியங்களை நம்ம பயன்படுத்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, அதாவது இந்த பாதிப்புகள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். சரி, இதற்கு பெஸ்டா நம்ம சொல்லக்கூடிய இன்னொரு சிகிச்சை முறை புற சிகிச்சை முறையை நம்ம ஃபாலோ பண்ணோம். இதுக்கு முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம், அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, ஆயில் அப்ளிகேஷன் நம்ம நல்லா மேல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெந்நீர் ஒத்தரம் கொடுத்துட்டு குளிச்சுட்டு வரும்போது உடல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். சரி, நம்ம உடல்ல இந்த வெந்நீர் ஒட்டடம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஆயில் அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆயில் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ஸ்பெஷலா இதுக்குன்னே சில எண்ணெய் வகைகள் இருக்கு, வீட்லயும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுல நமக்கு வாத நாராயண இலைகள் நமக்கு தேவைப்படுது. இந்த வாத நாராயண இலைகள் பார்த்தோம்னா சின்ன சின்ன இலைகள், அந்த புளி இலைகள் மாதிரியே இருக்கும். இந்த வாத நாராயண இலைகளை கொண்டு வந்து அதை நல்லா அரைக்கும் போது அதுல வந்து பேஸ்ட் வர மாதிரியே இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா மியூக்கஸ் இருக்கிற மாதிரி பிசு பிசுத்த இலைகள் மாதிரி இருக்கும். அதை அரைத்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்கணும். இதனோட முருங்கைப்பட்டை நல்லா 1-2 இடிச்சு நம்ம தனியா எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கிராம்பு, அதுக்கூட கொஞ்சம் பூண்டு வந்து முழு பூண்டு இந்த தோலோடய இடிச்சு இதனோட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மூலிகைகள் தான். இதை வந்து நம்ம நல்லெண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி வடிகட்டி லேசான சூடு இருக்கும்போதே கொஞ்சமா கற்பூரம் பொடித்து அதுல தூவி விட்டுறணும். இந்த எண்ணெயை நம்ம கழுத்து, தோள்பட்டை பகுதியில நல்லா ரொம்ப அழுத்தம் இல்லாம மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் வெந்நீர் ஒட்டணும். அரிசி கழுவிய தண்ணீர் இருக்கு இல்லையா, அதை வந்து தோள்பட்டை பகுதியில சூடு பண்ணி ஊற்றலாம். இல்ல சூடா நம்ம சாதம் வடித்த கஞ்சி இருக்குனாலும் பொறுக்கக்கூடிய சூட்ல வந்து நம்ம அதை மேல ஊத்திக்கிட்டே வந்தோம்னா உடல் வலி மட்டும் கிடையாது, நம்மளுடைய தண்டுவட வலிகள் குறைந்து தோள்பட்டை வலிகளும் குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி உள்பிரயோகமாக நம்ம சாப்பிடக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுவும் முக்கியமா சித்த மருந்துகள் வந்து நிறைய இருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா நமக்கு சஞ்சீவினி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. சஞ்சீவினி சூரணம் அப்படின்னு சொல்றது இதுதான், நம்ம உடலை எப்போதுமே நோய் நிலைகள்ல இருந்து காப்பாற்றக்கூடிய, நோய் எதுவுமே வராதபடி செய்யக்கூடிய ஒரு மூலிகை மருந்து தான் சஞ்சீவினி சூரணம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சூரணத்தை நம்ம பயன்படுத்த தினமும் காலை இரவு, ஸோ 2 வேளையும் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும். ஸோ உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள்லாம் நம்ம எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, நரம்பு சம்பந்தப்பட்ட, மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ குணமாக ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம சொன்ன சின்ன சின்ன பயிற்சிகளும் செய்யும்போது கழுத்து, தோள்பட்டை வலியிலிருந்து நிரந்தரமாக கொஞ்ச நாட்கள்லயே நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.